மீன்ஸுக்கு என்னன்னு தெரியல இங்கிலீஷில். வெள்ளரிக்காய் பிரிஞ்சா இல்லை ஐயோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை vlogs பிரவீன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு 100 rupeesல வந்துட்டு உங்களுக்கு ஹோம்மேட் பீஸா செய்ய முடியுமா, ஹோம்மேட் பீஸா மீன்ஸ் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்றது எனக்கே தெரியல, பட் ஐ ஹேவ் ஒன் ஐடியா. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை வச்சு பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும், ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ வாங்க போகலாம். அது தேவை பொருட்கள்லாம் முதல்ல நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹோம்மேட் பீட்சா செய்யலாம். எப்படி ஜஸ்ட் ஒரு 100 rupees கூட செலவாகாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 50 rupeesலேயே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க போயெல்லாம் பில்லு முதல்ல நம்ம பொருளை வாங்கிக்கலாம், என்ன தேவைப்படுது, அதில் வந்து என்ன எவ்வளோ ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓமா ஒரு கோலம் அடங்கொய்யால டிங்கி டான் டிங், பச்சை கலர் பிங்க், மஞ்சள் கலர் பிங்க். ஐயோ என்னாச்சு, ஒன்றும் ஆகல. வாங்க போகலாம். ஸோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஒரு கொரியர் வந்துருக்கு. அதை வாங்கிக்கினேன். அப்படியே நம்ம கடைக்கு போயிடுவோம், சூப்பர் மார்க்கெட்டு. மியாவ் டன் டடங் டடங் டங் டங் டடங். நானே மியூசிக் போட்டுப்பேன், எனக்கு யாரும் படுத்தவில்லை. வாழ்க்கை எது நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியலையே. ஹை ஃபிகர் நல்லா இருக்குது. ஐயா ஜாலி. ஹாய் பேபி. மூஞ்சி தான் ஒன்றுன்னு இருக்கும், மனசு இல்லை அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ வாங்கியாச்சு. நம்ம கிளம்பி இப்போது ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு பொண்ணுங்க போச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் அமைதியாகிட்டேன். காலையில் இப்போ தான் வெயில் அடிக்குது, செம்மையாக இருக்குது வெயில். ஆனால் மழை பெஞ்சால் வெறுப்பாகிடுது. பட் ஆனால் எனக்கு இருட்டு தாங்க பிடிக்கும், வெளிச்சமே பிடிக்காது. இருட்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஆனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன்ஸ் இருட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு. ஸோ வெளிச்சம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் எப்பவுமே தனியாக ரூமில் தான் இருப்பேன். ஆனால் ரொம்ப வெளிச்சமாக இருக்கான்னு இதெல்லாம் சுருங்கி போயிடுது. நாங்கள் வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டோம். அதுக்கு இல்லை நான் என்ன பண்ணுவேன். ஆண்டி எப்படி இருக்கீங்க போடா. தேங்க்யூ வெரி மச். கேவலம் மாற்றிட்டீங்கன்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா, 2 மேகி, 2 முட்டை, 2 பீன்ஸு, கேரட்டு, அவ்வளோதாங்க. சீஸ் 1, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் நம்ம செய்ய போகிற தேவையான பொருட்கள். ஹாய் போமா. நம்ம எல்லாம் வாங்கி வந்துட்டோம். ஸோ இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகி பீட்சா. எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கே தெரில. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நல்லா வந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா இது ஹோம்மேட் பீட்சா. ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம கடாயை எடுத்து தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு சூடு பண்ணி ஆன் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விடுவோன்னா ரொம்ப நார்மலான ஒரு மினிமம் நல்லா சூடாகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிட்டோடனே நம்ம மேகி எடுத்து அதில் போடணும். மேகி எல்லாம் மசாலாலாம் போடக்கூடாதுங்க, அப்படியே போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஸோ வாங்க அப்படியே இப்போ நம்ம மேகி போட ஆரம்பிக்கலாமா. நல்லா கொதிக்குது தெரியுதா உங்களுக்கு. போடு எறா டுபுக்க மேகி ஏறா கொச்சு போதும். ஜிங்சக்கா ஜிங் ஜிங்சக்கா ஜிங் ஜிங்சக்கா ஜிங் போட்டாச்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து போட்டாச்சா, இவரை அப்படியே விட்டா அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி சொயின்னு வரும். இப்போ இவரை கலருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பூன் எடுக்கணும். ஸ்பூன் எங்கே இருக்குது தேடுவோமா? ஸ்பூனே
எங்கே வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேன். ஒரு பொருள் இருக்க மாட்டேன், அது இருக்குது. எடுத்தாச்சு. அவள் தான் வாஷ் பண்ணலாமா? நல்லா தான் இருக்குது. தொடர அப்படியே. போயிச்சா? இல்லை போகல. சரி வாங்க கழுவுவோம் நம்ம. கேஸ் போயிடுச்சு அப்படின்னு இல்லை, எனக்கு கேஸ் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அவர் அப்படியே கலரி விட்டு நம்ம மற்ற வேலையில் போய் பார்க்க போனோம். கலராக டைம் ஆகுது சாம்பார். ஓகே, நானே திட்டிப்பேங்க. ஆமாம், அது என்ன சொல்கிறது, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சூடு சாரணம்லாம் வருது. ஏன்னா நானே எப்போவுமே திட்டிக்கிறது தான். கதை தானே ஒரு இல்லைங்க, நிஜமாகவே நான் அப்படியே என்னை திட்டிப்பேன். ஏன்னா அப்போ தான் வேலை ஒழுங்காக நடக்கும். ஸோ நம்ம அடுத்த வேலைகளை போய் பார்ப்போமா? கட்டிங். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண வந்துட்டோம். ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு, ஒரு வெங்காயம். ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம முதல்ல டமால் போடுறா. அதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து இதுவும் கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வதக்கத்துக்கு வதக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட்டு கேரட்டு போடு. அப்படியே சென்டராக போடுங்க அவர் அப்படியே. ஸோ இதே மாதிரி அவருக்கு கேரட்டையும் சின்னதாக அப்படி பிடிச்சா அப்படி கட் பண்ணால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். போட மிக்சிங்கை பண்ணி அப்படின்னா மிக்சிங்கை பண்ண தான் போகிறோம். தனியாக வைக்கணும், அதை வச்சுக்கலாம், மிக்சிங் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு போடு பீன்ஸுக்கு என்னென்னு தெரியல இங்கிலீஷில். வெள்ளரிக்காய் பிரிஞ்சா? இல்லை ஐயோ, எங்கள் அம்மா தற்கொலை நினச்சிப்பாங்க படிக்காதவனு. அது என்ன உண்மைதான், படிக்காதவன் தான், பார்த்துப்பான் அது அப்புறமா. இப்போ இந்த கதைக்கு வருவோம். அதான் 3 நம்ம கட் பண்ணி எடுத்திங்கனாச்சு. இந்த மாதிரி பொடியாக எடுத்திங்கனாலே போதும். இதை நல்லா வெந்துட்டாய்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும். நம்மக்கிட்ட ஃபில்ட்ரு பண்ணுறது ஃபில்ட்ரு பண்ணால் ஃபில்ட்ரு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு எடுத்து வச்சு ஒரு மசாலா போடணும். என்ன மாதிரி ஆவி பறகுது பார்த்தீங்களா? அடப்பாங்க டே. ஓ நல்லா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. ஆவி பறகுச்சு. இது எடுத்து போட்டு நம்ம ஒரு குண்டால போடுறாச்சு. இந்த மாதிரி குண்டால் நீங்கள் எடுத்து போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட பவுல் இருந்தாலும் ஓகே, பவுலில் எடுத்து போட்டுங்க. பட் ஆனால் அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க அந்த தண்ணியை. ஏன்னா இதில் இருக்க கெமிக்கல் எல்லாமே அந்த தண்ணி தான் முதல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுங்க. நல்லாயிருக்கு. இப்படி தான் வாயில் வெளியாங்குது, இப்படி வெளியாங்க. போடு டர்னு வலிச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஏன்னா ஃபுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதனால் நான் வந்துட்டு எதையும் விட மாட்டேன். அதனால் போடுற விடுறா எல்லாத்தையும் வலி போடு பார்த்தா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி பவுலில் எடுத்து போட்டோமா ஒரு முட்டையை ஒன்று வச்சு ஊற்றிங்க. அதுக்கப்புறம் இந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம்லாம் எடுத்து அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். போடு எல்லாத்தையும் போட்டுருந்தோம். நீங்கள் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு என்ன பண்ணோம், வாங்கி வந்த மசாலாவை போடணும். பட் ஆனால் இந்த மசாலாவே கரெக்டாக இருக்கும், மேகி மசாலா. அதனால் நான் இதுவே போடுறேன். வாங்கி வந்தது வந்து போடல. இதுவே கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஸ்மெல்லு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இது எனக்கு அது எதுக்கு தான் யூஸ் ஆகும், அதுக்காக இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். பற பட்டாம்பூச்சி கர கட்டாம்பூச்சி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக உப்பு போடணும். ஸோ தேவையான அளவு தாங்க. நான் ஒன்றும் செப்பு கிடையாது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு போட்டாச்சு. இதுதான் உப்பு. அவ்வளோதான். இப்போ தான் மேட்ரே இருக்குது. என்னடா சொல்கிற மேட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க மேட்ரே இருக்குது. சும்மா போட்டு இவரை கலன்னு கலக்கினே இருங்க உக்காஞ்சின்னு. ஸோ ஒரு 5 minutes
கலக்கினா போதும் இவரை. ஸோ போட்டு நல்லா நம்ம அந்த மசாலா சரி, உப்பும் சரி, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா கலக்கினே இருங்க. அது ஒரு ஃப்ளேவர் வந்துடும் மஞ்சள் கலரில் மசாலா போட்டு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கடாயை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடாயில் பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பேனில் எண்ணெய் ஊற்றணுமா அப்படிங்கிட்டு, ஆமாங்க நம்ம முட்டை போட்டிருக்கோம்ல, அதனால் பேனில் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே ரோலிங்கில் போட அப்படியே அவரை அவ்வளோ அப்படியே கலக்கி வச்சுட்டு அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுங்க. சாரி, போட்டுருங்க, அதில் கொட்டிருக்கன்ட்டு. அவ்வளோதான். ஸோ கொட்டியாச்சு. அப்படியே பரப்பிக்குவோங்க. உங்களுக்கு ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப் வேணுமா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க, இல்லை பாக்ஸ் ஷேப்பில் வேணால் பாக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கோங்க. நான் பாக்ஸ் ஷேப்பில் வச்சுருக்கேன் இது அப்படியே. ஸோ பாக்ஸ் ஷேப்பில் வச்சோடனே மேலே சீஸ் போடணும். ஸோ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு முக்கியமாக ஒரு 3 சீஸ் போடுவேன். நீங்கள் ஒன்றும் அதே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 3 சீஸ் போட்டிருக்கேன். 1 2 இன்னொன்று வந்து பாதியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சீஸ் வந்து மூடி வச்சுருங்க. அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அந்த மேகி உள்ளெல்லாம் அப்படியே போயிடும். சூப்பராக வந்திருக்குல்ல. எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன்ட்டு. ஸோ பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஸோ அவ்வளோதான், மிஷின் ஃபெயில்டு. நம்ம என்ன பண்ணுறது, நான் தெரிஞ்சதை பண்ணேன். ஆனால் இப்படி நக்கின்னு போகணும்னு யார் கண்டா, நக்கின்னு போயிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, சீஸ்லாம் உள்ளே போயிருக்கு. ஏன்னா தீர ஸ்மெல் வந்துச்சு, கீழெல்லாம் தீஞ்சிச்சு, போனது போச்சு.